அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் ராகு பகவான் ராகு தசை யாருக்கு நன்மையை செய்யாதுன்றத பார்க்க போறோங்க. ராகு தசை யாருக்கு நன்மையை செய்யாது? பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்க அமர்ந்தால் எந்த கிரகங்களோட சேர்ந்தால் நன்மையை செய்யாது, இதெல்லாம் பார்க்க போறோங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வி, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தாங்க. ஆனா நெகட்டிவா நிறைய பேசக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணாம இருந்தேன். ஸோ கேள்விகள் அதிகமாகுது, அதனால இந்த வீடியோ நான் பண்றேன். இதுக்கு முன்னாடி ராகு யாருக்கு பெரும் பணத்தை கொடுப்பாருன்ற அமைப்புகளை பார்த்துருக்கோம். ராகு பகவான் யாருக்கு யோகத்தை செய்வாருன்றத பார்த்துருக்கோம். ராகு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய பணம், புகழ், பேரு எல்லாத்தையும் யாருக்கு கொடுப்பாங்கன்றத பார்த்துருக்கோம். என்ன காம்பினேஷன்றத பார்த்துருக்கோம். இந்த பதிவில் ராகு எங்க உட்காரக்கூடாது, யாரோட சேரக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதுன்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு நிழல் கிரகங்க. இந்த ராகு கேது இருக்காங்க பாருங்க, இவங்கனால ஒரு மனிதனுக்கு எதை வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் கொடுக்க முடியும். பேரு, புகழ், பதவி, மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய பொசிஷன், அரசியல், பெரிய பணம், அதாவது கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு பணம், ஒரு லக்ஸரி வாழ்க்கை, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பிரம்மாண்டங்களையும் ராகுவால கொடுக்க முடியும். அதே மாதிரி அதே கிரகம் நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை ரோட்டுக்கும் கொண்டு வருவார். ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். சிஎம் ஆக்குவார், பிரைம் மினிஸ்டர் ஆக்குவார், இந்த நாட்டுடைய பிரதமர் ஆக்குவார், என்னென்னவோ பண்ணுவார். அதே மாதிரி நிறைய பணம் இருந்து, நிறைய பொசிஷன், நிறைய ஒரு செல்வாக்கு, பேரு, புகழ் இருக்கிற மனிதனை ரோட்டுக்கு கொண்டு வருவதும் இவருடைய வேலையாக இருக்கு. அதுவும் கேது இருக்கிறாரு பாருங்க, அவருக்கு ஃபார்முலாவே வச்சிருக்காங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. கேது எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா கெடுப்பார். ராகுவும் கெடுப்பாரான்னு கேட்டா கெடுப்பார். சில ஜாதகங்கள்ல, சில ஒரு தவிர்க்க முடியாத சில நிலைமைகள்ல கெடுக்கிறாரான்னு கேட்டா கெடுத்துன்னு தான் இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ராகு பகவான் கெடுபலனை செய்யறது கிடையாது. ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விவரங்கள் எல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? ராகு பகவான் கெடுக்கக்கூடிய ஜாதகங்களும் இருக்கு, மோசமா செய்யக்கூடிய வேலைகளும் பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப வருஷம் அனலைஸ் பண்ணி நான் அந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? திரிகோணாதிபதி, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பேரும் உங்க ஜாதகத்துல வலுவாக இருந்தால் ராகு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வாருன்னு சொல்லிட்டு அவருடைய தசை வரும்போது மிகப்பெரிய நன்மையை செய்வாருன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்த்துன்னு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் யாருக்கு கெடுபலனை செய்வாருன்றத பார்த்துன்னு இருக்கோம். அப்பனா அந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கெட்டு இருக்கும் போது அந்த மனிதருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் ராகு பகவான் கொடுப்பார். இன்னொன்னு, ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வலுவா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ராகு பகவானுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனா முக்கியமான 3 ஃபார்முலாவை அப்படியே பிரிச்சு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வலுவாக இருக்கும் போது ராகு எங்க உக்காந்தாலும், யாரோட சேர்ந்தாலும், எப்படி இருந்தாலும், 6ல உட்காந்தாலும் சரி, 8ல உட்காந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம், மூல திரிகோணம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. நவ கிரகங்கள் யாரெல்லாம் வலுவா இருக்கணுமோ அவங்கெல்லாம் வலுவா இருக்கணும், யாரெல்லாம் வீக்கா இருக்கணுமோ அவங்கெல்லாம் வீக்கா இருக்கணும். அதாவது அவயோகர்கள் வீக்கா இருக்கணும், யோகர்கள் வலுவா இருக்கணும். லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 2ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 4ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 9ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 10ஆம் அதிபதி வலுவா இருக்கணும், 11ஆம் அதிபதி வலுவா இருக்கணும். ரைட்டுங்களா?
இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாம் அந்த ஜாதகத்துல தலையை தூக்காம வலுப்பெறாம இருக்கும் போது அது அந்த ஜாதகம் ஸ்ட்ராங்கான ஜாதகமா மாறும். அப்படி அந்த ராகு தசை எங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் ஜாதகம் வலுவா இருக்கணும். அப்போ இப்ப இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கிறோம், யாருக்கு ராகு பகவான் கெடுபலனை செய்வார். அப்ப அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் குறையும் போது லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடைய அந்த வீடுகளோடைய வலு குறையும் போது ஜாதகம் செயல் இழந்து போகும். அப்போ இந்த ராகு பகவானுடைய தசையும் பிறப்பு ஜாதகத்தில் அவர் அமர்ந்த இடமும் கெடுபலனை செய்வதற்கு கடமைப்பட்டது. இவங்கெல்லாம் வலு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த அவயோகர்கள் வலு ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. இவங்கெல்லாம் வலு கம்மியாகி அவயோகர்கள் ஜாஸ்தியா இருக்கும் போதுதான் அதை நம்ம என்ன சொல்றோம், அவயோக ஜாதகம்னு சொல்றோம். அதாவது வலு குறைந்த ஜாதகத்தை தான் அவயோக ஜாதகம்னு சொல்றோம். யோகர்கள் வலு பெற்று இருக்கும் போது யோக ஜாதகம்னு சொல்றோம். எப்படி, அந்த லக்னத்துக்கு ஆகாதவங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி வலு பெறும்போது அவயோகர்கள் வலு பெறும்போது அவயோக ஜாதகம்ன்றோம். யோகர்கள் வலு பெறும்போது யோக ஜாதகம்ன்றோம். இதுதான் கான்செப்ட், இதுதான் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த். இதுல எது தெரியுமா முக்கியமா நடக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு, யோகர்கள் வலு குறைந்து அவயோகர்கள் வலு ஜாஸ்தி ஆகக்கூடாது. சில ஜாதகத்துல யோகர்களும் வலுவா இருப்பாங்க, அவயோகர்களும் வலுவா இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில ஜாதகத்துல யோகர்களும் ஒரு அளவுக்கு வலுவா இருப்பாங்க, ஒரு சுமாரா இருப்பாங்க, அவயோகர்களும் கொஞ்சம் சுமாரா வலுவா இருப்பாங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. எப்ப பிரச்சனைனா யோகர்கள் வலு குறைந்து அவயோகர்கள் வலு பெறும் போது அது அவயோக ஜாதகம் சொல்றோம். அது மிகப்பெரிய கெடுபலனை செய்வதற்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ராகு தசை வந்ததுன்னா அது மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படும். முக்கியமாக ஏழைக்கு தான் ராகு தசை வீழ்ச்சி ஏற்படுமானா கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுக்கு தான் ராகு தசை வீழ்ச்சி ஏற்படும்னா கிடையாது. 1000 கோடி சொத்து இருக்கிற ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கிற ஒரு தந்தையோட பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தந்தையோட பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தந்தையோட பையனுக்கும் ராகு தசை அவயோகராக வந்தால் வரும். சில பேருக்கு அப்படியெல்லாம் வருது, நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய 1000 கோடி சொத்து இருக்குது, அவரு அவர் பையன் கிட்ட பிசினஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா இவருக்கு அவயோக அமைப்புல ராகுதசை வருது. அந்த சொத்து அப்படியே, அந்த சாம்ராஜ்யம், அந்த அவருடைய இது எல்லாமே அப்படியே குறையும். அப்படியே அந்த 1000 கோடி சொத்து இருக்கிறவரு கடைசியில 10 கோடிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ராகு பண்ணுவார். ராகு அவயோகராக செயல்படும் போது, ஏன் சார் பணக்கார குடும்பத்துல ராகு அவயோகரா செயல்படுவார்? ஆனா பண்ணுவார், பண்ணின்னு தான் இருக்கிறார், நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி அவயோக தசை வந்தா டோட்டலா வீழ்த்த முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் ராகு தசை வீழ்த்துமானா கிடையாது. பணக்காரங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தசை அந்த மனிதனை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? இன்னொன்னு, ராகு தசை கண்டிப்பாக ஒரு 25-30 வயசுக்கு மேல வரணும். அப்பதான் அந்த ராகு பகவான் நற்பலனை செய்வார். குறைந்தது 25 வயசுக்கு மேல அந்த தசை ஸ்டார்ட் ஆகணும், இல்ல 30 வயசுக்கு மேல அந்த தசை ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஏஜ்ல இருந்து 60-65 வயசுக்குள்ள இந்த இடைப்பட்ட தசை வரணும். முக்கியமா சொல்ல போனா கரெக்டா 30 வயசுல ஸ்டார்ட் ஆகி 60 வயசுக்குள்ள ராகு தசை முடிஞ்சதுன்னா அந்த தசை யோக தசையாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பாக்குறோம், அவயோக தசையை பத்தி பார்த்துன்னு ராகு அவயோகத்தை எப்படி செய்வாருன்னு பார்த்துன்னு இருக்கோம். சின்ன வயசுல ராகு தசை வருது, 10 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது, 15 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது, 20 வயசுல ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் ஆனா ஜாதகம் எப்படி இருந்தாலும், ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ராகு பகவான் கெடுபலனை செய்யறத நம்ம பாக்குறோம். அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய கெடுபலனை செய்யறத நம்ம பாக்குறோம். அவருடைய பேஸ்மெண்ட்டையே கெடுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரு ஏன் சார் சின்ன வயசுல வரக்கூடாது, ஏன் அவரு சின்ன வயசுல வந்தா கெடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா,
ராகு பகவான் நம்ம செஞ்சுன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு பாதையில போயின்னு இருப்போம், நம்ம அப்படியே அவர் நம்மளை மாத்துவார். படிக்கிற பையனை ஒரு சின்ன வயசுல 15 வயசு பையனுக்கு ராகு தசை வரும்போது அவனுடைய கான்சென்ட்ரேஷனை படிப்புல இருந்து அப்படியே தூக்குவார். இதே ஒரு 30 வயசு மனிதர் வேலைக்கு போயின்னு இருக்கார், சிவனேன்னு வேலைக்கு போயின்னு இருக்கார், மாசம் 50,000 சம்பாரிச்சுன்னு இருக்கார், அவருடைய கான்சென்ட்ரேஷனை மாத்தி நீ வேலைக்கெல்லாம் போவாத பிசினஸ் பண்ணுன்னு அப்படி பிசினஸுக்கு கொண்டு வந்து பெரிய ஆளாக்குவார். 15 வயசு பையனுக்கு ராகு தசை வந்தா நீ ஏன் லூசு மாதிரி படிச்சுன்னு இருக்க, படிக்கிறதெல்லாம் ஜாலியா இருக்காது, நீ போய் நண்பர்களோட போய் கெட்ட பழக்கங்கள் செய்ய, பொண்ணுங்களோட ஊர் சுத்து, லவ் பண்ணு, பீடி சிகரெட்டு புடி, அப்படிலாம் இந்த இப்போ வருது பாருங்க இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழக்கம்லாம் ஏற்பட்டுரும், கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் ஏற்பட்டுரும். எந்த வயசுல ராகுதசை வந்தாலும் அந்த வயசு அதுல இருக்கக்கூடிய இன்பங்களை கொடுக்கும். இப்போ ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு 45 வயசு மனிதருக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்பதான் அவரு வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், அவர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். அப்ப அவருக்கு பணத்தை கொடுப்பார். 15 வயசு பையன் கிட்ட போயிட்டு நீ பணம் வேணுமான்னு கேட்டா, பிசினஸ் வேணுமான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஜாலியா இருக்கணும், அவனுக்கு லவ் பண்ணணும், ஊர் சுத்தணும், அந்த மாதிரி இருக்கணும், அதை கொடுப்பார். ராகுவோட பிரச்சனையே அதுதான். எந்த வயசுல வந்தாலும் அதுக்கு மேல ஆசைப்பட வைப்பார், அதுக்கு மேல கொடுப்பார். அதனாலதான் அவரு 25 வயசு 30 வயசுக்கு மேல வர்றது நல்லதுன்றோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும், ஜாதகம் வலுவா இருக்கணும், 25-30 வயசுக்கு மேல ராகு தசை வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ராகு கெடுபலனை செய்ய வேண்டும் என்றால் திரிகோணாதிபதிகள் வலு குறைந்து இருக்க வேண்டும், ஜாதகம் வலு குறைந்து இருக்க வேண்டும், இந்த 25 வயசுக்குள்ள அந்த ராகு தசை வர வேண்டும், இல்ல 65 வயசுக்கு மேல ராகு தசை வர வேண்டும். அப்போ அவரு பேசிக்காவே கெடுபலனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், கெடுபலனை செய்வதற்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு ஒரு லக்னத்தை பேஸ் பண்ணி தான் தசை வரும். அந்த லக்னத்துக்கு யாரு யோகர்னு பார்த்து தான் தசை வரும். சப்போஸ் அந்த மனிதருக்கு லக்னம் கெட்டிருந்தால் ராசியை வச்சு நம்ம பார்க்கலாம். சோ ஒரு ராசி லக்னத்துக்குன்னு ஒரே ஒரு மிகப்பெரிய அவயோக இடம்னு ஒன்று இருக்கும், பெரிய அவயோக இடம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இவர் போய் உட்காரக்கூடாது. உக்காந்த ராகு கூட நற்பலனை செய்வார். ஒரு லக்னத்துக்கு ஆகாத ஒரு இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போய் உக்காந்து கூட நற்பலனை சில பேருக்கு செய்வார். எப்படின்னு கேட்டா, அந்த ஜாதகம் வலுவா இருக்கும், திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கும். ஆனா எப்போ அவர் கெடுபலனை செய்வார்னா, அந்த லக்னத்துக்கு ஆகாத ஒரு இடத்துல போய் உக்காந்து ஆகாத கிரகங்களோட இன்னொரு ஆகாத கிரகங்களோட கனெக்ட் ஆகும் போது, கூட சேரும் போது, பார்க்கும் போது கெடுபலனை செய்வதற்கு தகுதியான ஒரு அமைப்புக்குள்ள வரார். அதுக்கப்புறமா அந்த ஜாதகம் வலு இழந்திருந்தால் கெடுபலனை சந்தோஷமாக செய்வார். ராகு பகவான் கெடுபலனை எப்படி செய்வாருன்னு நான் சொல்றேங்க. கெட்ட நண்பர்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய பெண்கள், சபலம், தேவையில்லாத பெண்கள் சகவாசம், ரைட்டுங்களா? கெட்ட நண்பர்கள், போதை, ஆடம்பரம், சூதாட்டம், பேராசை, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு காசு உள்ள போடுறது, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பிசினஸ் பண்றது, ஏகப்பட்ட கடனை வாங்கி பெரியால இல்லான்னு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்து அந்த பிசினஸ்குள்ள போறது, பெண் மேல மோகம் அடையிறது, யாரோ ஒரு பெண் மேல, வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல நண்பரா இருக்கலாம், பெண் மேல மோகம் பட்டு இது ஆவறது. சில பேரு பர்டிகுலர் பெண் மேல மோகப்படாம ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் மேல மோகப்பட்டு அதுவும் நடக்குது. அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும். பணம் மேல பேராசைப்பட்டு, போதை, ஆடம்பரம், இந்த மாதிரி தான் அவர் உள்ள கூட்டின்னு போய் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள தள்ளி விடுவார். இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி உள்ள கூட்டின்னு போய் தள்ளி விடுவார்.
சார் ராகு கூட சனி செவ்வாய் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் நிறைய வீடியோ பாக்குறேன். இந்த சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்தாலே கெட்ட பலன் சொல்லிட்டு நிறைய பேர் முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கும் நான் வந்து இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3ஆவதா நான் அதுக்கு சொல்றேங்க. எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு அவயோக இடம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பேசிக்கா ராகு பகவான் உட்காரக்கூடாது. அது எந்தெந்த இடம் நான் சொல்லிடுறேன். மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு ஒரு இடம் ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கும். அது என்ன இடம்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடம் கன்னிராசி. மேஷத்துக்கு 6ஆம் இடம் ஆகாத யோகம். ஸோ அந்த இடத்துல ராகு உட்காரும் போது கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கெடுபலனை கண்டிப்பா செஞ்சிருவாரா? கிடையாது. ஜாதகத்தை பார்க்கணும். அந்த ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்குதான்னு பார்க்கணும். என்ன வயசுல தசை வருதுன்னு பார்க்கணும். திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். அது இல்லாம அந்த ராகு யாரோட சேர்ந்து இருக்கா, யாரோட பார்வையில இருக்கான்னு பார்க்கணும். ஆனா பெரும்பாலான ஜாதகத்துல அங்க உக்காந்து ராகு பகவான் கெட்டது பண்றத அதையும் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இடத்த குறிப்பிட்டு சொல்றது, இருக்கிற எல்லா இடத்த விட்டுட்டு. சரிங்களா? ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடம் தனுசு ராசி ஆகாத இடம். அங்க உட்கார்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்துல ராகு உட்கார்றது நல்லது கிடையாது. அதே மாதிரி தனுசுல ராகு உட்கார்றதும் நல்லது கிடையாது. மிதுனத்துக்கு மிதுன லக்ன ராசிக்கு 2 இடம் வந்துடும். 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்காராமல் இருப்பது நல்லது. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்காராமல் இருப்பது நல்லது. கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு ராகு பகவான் 7இல் மீனத்தில் 8இல் மேஷத்தில் அமராமல் இருப்பது நல்லது. துலா லக்னத்துக்கு ராகு பகவான் 6இல் குருவோட வீட்டில் மீனத்தில் அமராமல் இருப்பது நல்லது. விருச்சிக லக்னத்துக்கு ராகு பகவான் 8இல் மிதுனத்தில் அமராமல் இருப்பது நல்லது. தனுசு லக்னத்துக்கு ராகு பகவான் 6ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரனோட ரிஷப வீட்டில் புதனோடைய மிதுன வீட்டில் 6, 7ல உட்காராமல் இருப்பது நல்லது. மகர லக்னம் மகர ராசிக்கு ராகு பகவான் 8ல சூரியனோட சிம்ம வீட்டில் உட்காராமல் இருப்பது நல்லது. இன்னொரு இடமும் வருது. இன்னொரு இடத்துலயும் ராகு பகவான் கெடுபலனை செய்யறத கண்ணால பாக்குறதால தான் அந்த இடத்தையும் ஆட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில வந்து இருக்கும். என்ன இடம்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடம் விருச்சிகத்துல. மகர லக்னம் மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காரக்கூடாது, 11ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. சார் 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆச்சேன்னா அவரு சில சமயங்கள்ல அங்க உட்காரும் போது சில பேருக்கு பாதகத்தன்மையையும் செய்யறாரு, கொஞ்சம் கெடுபலனையும் செய்யறாரு. சரிங்களா? ஓகே. கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு ராகு பகவான் 6இல் அமராமல் இருப்பது நல்லது. சில பேருக்கு 3ல மேஷத்துல அமராமல் இருப்பது நல்லது. ரைட்டுங்களா? மீன லக்னம் மீன ராசிக்கு ராகு பகவான் 7இல் அமராமல் இருப்பது நல்லது. 8ல சுக்கிரனோட வீட்டில் அமராமல் இருப்பது நல்லது. இது பேசிக்கான ஒரு கான்செப்ட். இங்க உக்காந்தா கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. செஞ்சிருவாரா? ஐயா இங்க உக்காண்டாரு எனக்கு அப்ப கண்டிப்பா செஞ்சிருவாரா? கிடையாது. அந்த ஜாதகத்தை செக் பண்ணும். அந்த ஜாதகம் வலுவா இருக்கா? சத்தியமா செய்ய மாட்டார். அந்த ஜாதகத்துல திரிகோணாதிபதி லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? கெடுபலனை செய்ய மாட்டார். அந்த ஜாதகத்தோடைய இன்னொரு அவயோகரோட சேராமல் இருக்கிறாரா? செய்ய மாட்டார். அந்த ஜாதகரோடைய அந்த லக்னத்தோடைய யோகர்களோட சேர்ந்து இருக்காரா? அவயோகத்தை செய்ய மாட்டார். சார் இந்த ஜாதகத்தோட வலுன்னு சொல்றீங்களே, ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்னு சொல்றீங்களே, அது என்னன்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. நான் சொல்றேன். ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்லாம் அந்த அளவுக்கு இந்திய மக்களுக்கே தெரியாது. அந்த காலத்திலேயே அவரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு வேல்யூ போட்டிருக்காரு.
2 கோடி போட்டிருக்காரு. அது எவ்வளவு போச்சு தெரியுங்களா? 115 கோடி வரைக்கும் அவர் போட்டது 2 கோடி. அவர் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு, ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் எல்லாம் ஆல்ரெடி நல்ல ஒரு அமைப்பு தான். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கார். அந்த அவர் போட்ட 2 கோடி 115 கோடி ஆயிப்போச்சு. நான் இன்னொரு வீடியோல இன்னொரு கதை சொல்லியிருப்பேன். அவரு கிடையாது, இவரு வேற. இவரோட கதையை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவர் என்ன நினைச்சிட்டாரு, அந்த 115 கோடி போச்சு பாத்தீங்களா, அது ஒரு 200 கோடி ஆகட்டும், அப்ப நம்ம அதை விட்ரால் பண்ணலாம்னு நினைச்சிட்டார். ஒரு கெட்ட நேரம் அவருக்கு அந்த தசை முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு தசை வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதனை வந்து அப்படியே வளர்த்து விட்டுது. அந்த 2 கோடி போட்டதை அந்த தசை முடியறதுக்குள்ள 115 கோடி வரைக்கும் கொடுத்துருக்கு. இவர் ஒரே ஒரு தப்பு பண்ணது, அடுத்த தசையை கவனிக்காம விட்டார். இந்த இடத்துல தசையும் பிளே பண்ணுது, இந்த இடத்துல ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தும் பிளே பண்ணுது. அந்த தசை முடிஞ்ச பிறகு என்ன ஆகி போச்சு, இந்த 2020 மார்க்கெட் கிராஷ் ஆச்சு பாத்தீங்களா, சல்லுன்னு இறங்கி 15 கோடிக்கு வந்துருச்சு. 15 கோடிக்கு வந்துருச்சு. இவர் என்கிட்ட 2021 ஜாதகம் பார்த்தார். 115 கோடி எங்க இருக்குது, 15 கோடி எங்க இருக்கு? இந்த அளவுக்கு, அதாவது ஏன் அவருக்கு அந்த வேல்யூ கிடைக்கலன்னா, அந்த வேல்யூ அவர் பிடிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தோட அது ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்திருந்தா அந்த வேல்யூ அவர் பிடிச்சிருப்பார். இதுதான் விஷயம். சில சமயங்கள்ல ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தை மீறி தசை வேலை செய்யும். இப்படியும் நடக்கும். அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஜாதகமே ஸ்ட்ரென்த்தா இருக்காது, ஆனா தசை மட்டும் சூப்பரான ஸ்ட்ரென்த்தோட வரும். அது ஒரு கான்செப்ட். சோ அது வளர்த்து விட்டுது. இதுதான் விபரீத ராஜயோக தசைன்றது. அது வளர்த்து விட்டுது. அந்த தசைக்குள்ள அது கட் பண்ணி இருக்கணும். கரெக்டா தசை மாற, கொரோனா வர, மார்க்கெட் கிராஷ் ஆக, அந்த வேல்யூ அப்படியே இறங்கி போச்சு. இதுக்குதான் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். கொடுக்கறத வாங்கறதுக்கு நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துல பவர் இருக்கணும். இதுதாங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு, இந்த ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு கெடுபலனை செய்ய வேண்டும் என்றால், இப்ப நான் ஒரு லக்னத்துக்கு ஆகாத இடம் சொன்னேன். அந்த இடத்துல மட்டும் உக்காந்துட்டா கெடுபலனை செய்வாரானா செய்வாரு, சில ஜாதகங்களுக்கு செய்வார். யாருக்கு அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகும், அவர் கெடுபலனை செய்வாருன்றதை யாருக்கு கன்ஃபார்ம் ஆகும்னா, அந்த ஆகாத இடத்துல உக்காந்து இன்னொரு ஆகாத கிரகத்தோட கனெக்ட் ஆகும் போது. நான் ஒரு உதாரண ஜாதகம் கூட போடுறேன். ஒரு மனிதர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறார். அந்த மேஷ லக்னத்துக்கு எந்த இடம் ஆகாத இடம்னு சொன்னேன்? கன்னி, 6ஆம் இடம். அந்த கண்ணில மட்டும் உக்காந்துட்டா கூட பரவாயில்ல, அவர் ஒன்னும் கெடுபலனை செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு. ஆனால் அந்த கண்ணில சனியோட சேர்ந்துடுறார். மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சனி பகவான். அந்த 6ஆம் இடத்துல சனியோட சேர்ந்துடுறார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் சில பேருக்கு கெடுபலன் நிறைய நடக்காம கஷ்டங்களும் நல்லதும் கலந்து போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட கடந்து போயிடும். எப்போ கடந்து போவோம்னா, அந்த மனிதருக்கு திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த சுச்சுவேஷனையும் அந்த மனிதர் ஹேண்டில் பண்ணுவார். பெரிய லாஸ் பார்க்காம கடந்து போயிடுவார். ஆனா எப்போ அந்த ராகு பகவான் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்து சனியோட சேர்ந்து இருந்து எப்போ அந்த ஜாதகரை கவுத்து விடுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி, வேலை, பணம், சொத்து எல்லாத்தையும் எப்போ அவர் வந்து கலைச்சு விடுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருக்கும் போது, இல்ல 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலு குறைந்திருக்கும் போது, ஜாதகத்துல மற்ற கிரகங்களும் முக்கியமான கிரகங்களும் குறைந்திருக்கும் போது கவுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த லக்னாதிபதியை தூக்கி 8ல போடுங்க. லக்னாதிபதி 8ல போகக்கூடாது. ஆனா எந்த சுப கிரகங்களும் பார்க்கல. 6, 8, 12க்கு போனா சுப கிரகங்களோட திரிகோணாதிபதிகளோட சப்போர்ட் வேணும். அவரே அங்க ஆட்சி ஆனா கூட 8ஆம் இடத்துல தனியாக ஆட்சி ஆகக்கூடாது. இதுல வேற இந்த ஜாதகம், இப்ப நான் போட்ட உதாரண ஜாதகத்துல சனி வேற பாக்குறார், சனி வேற செவ்வாய பாக்குறார். அப்போ லக்னாதிபதி வலு இழந்து
6ஆம் இடத்துல ராகு இருந்து பாதகாதிபதியுடன் சேர்ந்து இருந்து ராகு தசை வந்தா அந்த மனிதருக்கு கெடுபலன்கள் கொஞ்சம் கடுமையாக நடப்பதற்கே வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நார்மல் மனிதனுக்கு என்ன கெடுபலன் நடக்கும்? கணவன் மனைவி பிரிவது, குழந்தை, ரைட்டா, வேலை, பணம், இருக்கிற வீடு அடமானம் வைக்கிறது, பிசினஸ்ல லாஸ் ஆகிறது, கடன் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மனிதனுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வர்றது, அந்த மனிதனுக்கு ஏதாச்சும் விபத்துகள் நடக்கிறது, இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்தா கெடுபலனை செய்யும்ன்றாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை பாயிண்ட் இருக்கு, இதுக்கு மேலேயும் பாயிண்ட் இருக்கு. ராகு உபஜயஸ்தானத்துல உட்கார்றது, ராகு மேஷம் ரிஷபம் இதுலலாம் உட்கார்றது, இந்த மாதிரி கடகம் இந்த மாதிரி இடம் ஒரு 5 இடம் இருக்கு, இதுல உட்கார்றது, இந்த பாயிண்ட் எல்லாம் மீறி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் மீறி ராகு சனியோட செவ்வாயோட சேர்ந்துட்டாலே அவரு கெடுபலனை செஞ்சிருவாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது, கண்டிப்பா அப்படி கிடையாது. நிறைய பேர் இதை கேட்பாங்க. நிறைய பேர் ஒரு தசை ஸ்டார்ட் ஆக போகுதுனாலே இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகம் ஸ்ட்ரென்த்தா இருக்கா, கவலைப்பட வேண்டாம். திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கிறாங்களா, கவலைப்பட வேண்டாம். சனியோ செவ்வாயோ உங்க ஜாதகத்துல இந்த 2 பேர்ல ஒருத்தராச்சும் யோகரா இருப்பாருங்க. கடக லக்னத்துக்கு செவ்வாய் யோகரா இருப்பாரு, சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் யோகரா இருப்பாரு, மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு செவ்வாய் யோகரா இருப்பாரு. அப்ப யோகர் சேரும் போது எப்படி கெடுபலன் நடக்கும்? இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா துலா லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு அவரு யோகரா இருப்பாரு. அவர் எப்படி கெடுப்பாரு? எப்ப கெடுப்பாரு? எப்ப கெடுப்பாரு? இந்த மாதிரி ஆகாத இடத்துல உட்காந்து ஆகாத கிரகத்தோட சேரும் போது கெடுப்பாங்க. அது கரெக்ட். அவர் அப்ப ரோட்டு கொண்டு வருவாரு. ஆனா சனி செவ்வாயோட சேர்ந்தாலே கெடுப்பாங்கன்னு கிடையாது. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்காங்க, ராகு தசை வருது. உங்களுக்கு அந்த தசையில ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்னு அலைச்சல், இல்ல வம்பு வழக்கு, இல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல தொழில ஏதாச்சும் கடன், இல்ல வேலையில ஏதாச்சும் மாற்றம், இல்ல கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை, ஏதாச்சும் ஒண்ணு வருமே தவிர ராகு தசை அப்படியே உங்களை கெடுத்துறாது, அப்படியே உங்களை ரோட்டு கொண்டு வந்துடாது சனி செவ்வாயோட சேர்ந்தா. ஏன் சனியும் செவ்வாயும் ராகுவோட சேரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த ராகு பகவான் குருவோட சேரும் போது, சுக்கிரனோட சேரும் போது, புதனோட சேரும் போது, வளர்பிறை சந்திரன் பார்க்கும் போது அவரு அந்த கிரகங்கள் கிட்ட இருக்கிற எல்லா காரகத்துவத்தை எடுத்து அந்த தசையில கொடுப்பார். இப்ப குருவோட ராகு சேர்ந்துட்டாருன்னா குரு என்ன வச்சுன்னு இருக்கிறாரு? காசு வச்சுன்னு இருக்காரு, புகழ் இருக்கு அவர்கிட்ட. காசு, புகழ், ஆபரணங்கள், ப்ராப்பர்ட்டி இதெல்லாத்தையும் கொடுப்பார். ராகு குரு கிட்ட இருந்து பவரை வாங்கி ராகு அந்த தசையில உங்களுக்கு கொடுப்பார். இப்போ சுக்கிரனோட ராகு இணைஞ்சிருக்கார். சொகுசு வாழ்க்கை, சொகுசு வீடு, சொகுசு காரு, அதை வாங்கணும்னா என்ன வேணும்? காசு வேணும். அதுக்கு ஒரு தொழில், அதுக்கு ஒரு வேலை, அதிக சம்பளம், இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் கொடுப்பாரு. என்ன ஒண்ணு கூட பெண்களோட சகவாசியத்தையும் கொடுத்துருவாரு. அது ஒரு தலைவலி. ஆனா குரு கிட்ட கெட்டதே கிடையாது. இப்ப புதன் இருக்கிறார், புதனோட ராகு சேர்ந்து இருக்கிறார். அறிவு கொடுப்பாரு, புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு, எப்படி ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யறதுன்ற அறிவை கொடுப்பாரு, அதன் மூலியமா வளர்ச்சியை கொடுப்பாரு. ஒரு வளர்பிறை சந்திரனோட பார்வையில ராகு இருக்கிறார். நிறைய நல்ல விஷயங்கள், வளர்ச்சியை கொடுப்பாரு, ப்ராப்பர்ட்டி கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, இத்தனை விஷயத்த கொடுப்பாரு. இதே இந்த சனியும் செவ்வாயும் கிட்ட கெட்டது சில விஷயங்கள் இருக்குது. இப்போ செவ்வாயோட ராகு சேர்ந்து இருக்கிறார். அந்த தசையில எப்பவாச்சும் ஒரு வாட்டி கோட்டு போய் மிதிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். கோட்டு போய் மிதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, ரைட்டுங்களா? நீங்க ஒரு கன்சியூமர் கோர்ட்டு கூட போலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு சின்ன வில்லங்கமா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு பாக பிரிவினை பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல சொத்து உங்களுக்கு ஏதாச்சும் வர வேண்டியதுக்கு நீங்க போய் என்ன ஃபைட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ஒரு கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கலாம், ரைட்டுங்களா? இல்ல உங்க வாகனம் ஏதோ ஒன்னு திருடு போச்சு, ஏதோ ஒன்னு ஆகி போச்சு,
இல்ல திடீர் ஒரு ஃபைன் போட்டாங்க, அந்த ஃபைன் இல்லைன்னு நீங்க போய் கோர்ட்டுக்கு போய் நீங்க இது பண்றீங்க. ஏதோ ஒரு வகையில செவ்வாயோட சேரும்போது, ஏன்னா செவ்வாயோடைய காரகத்துவம் கோர்ட்டுக்கு போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இந்த ரெண்டுத்தை அவர் எப்பவாச்சும் ஒரு வாட்டி கொடுப்பார். சனியோட சேரும் போது அவரும் என்ன பண்ணுவாரு, ஏதாச்சும் டிசீஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளஸ் வந்து கடனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தசையில எப்பவாச்சும் 7.5 சனி அஷ்டமத்து சனி கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் அவமானத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து சனி செவ்வாய் வந்து பண்ணுவாங்களே தவிர, சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாலே அந்த தசை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும்னு கிடையாது, அந்த தசை ரோட்டுக்கு கொண்டு வந்துடும் கிடையாது. எத்தனையோ பேரு ராகு செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போதும் சனியோட சேர்ந்து இருக்கும் போதும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க. இப்போ வந்து கடன் இல்லாத ஆளே கிடையாது. ஸோ சனி ராகுவோட சேர்ந்துருந்தா கடன் இருக்கும், கடன்லயே தொழில வளர்ச்சி இருக்கும். ரைட்டுங்களா? நம்மளுக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி வந்தாலே ஏதாச்சும் சில அவமானங்கள் ஏற்படும். இதுக்கு ராகு தான் காரணம்னு கிடையாது. ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாரு, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வேலையில இருக்கிறவங்களே ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை, இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுறது, ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போயின்னு இருப்பாரு, திடீர்னு ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கோர்ட்ல எடுத்துன்னு போய் நிப்பாட்டுவாங்க. அப்படி நடக்கிறதும் இருக்கு. ரைட்டுங்களா? ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியால லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, மறுநாளே போலீஸ் பிடிச்சிட்டாரு, அதுக்கு தூக்கின்னு போய் ஜெயில போட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து அன்பார்ச்சுனேட்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும். ரைட்டுங்களா? உடனே சனி செவ்வாய் சேர்ந்துட்டாலே அந்த தசை நன்மையை செய்யாது, அந்த தசை வந்து டோட்டலா ரோட்டு கொண்டு வந்துடும், அப்படி கிடையாது. அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது, இல்ல சனி அல்லது செவ்வாய் ரெண்டு பேர்ல ஒருத்தராச்சும் யோகராக இருப்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டியது ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த், திரிகோணாதிபதியோட ஸ்ட்ரென்த் இருந்தாலேங்க எங்க எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்களுடைய ஜாதகத்துல ராகுவோடைய தசையில அவங்க அந்த தசையவே கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குங்க. ஒரு தொழில்னு வந்தாலே கடன் இருப்பாங்க, எதிரி இருப்பாங்க, பிரச்சனை இருக்குங்க. இன்னைக்கு முன்ன மாதிரிலாம் வேலை கிடையாது. இப்பெல்லாம் ஒரு 15 வருஷமா கதை மாறி போச்சு. இன்னைக்கு வேலையிலயும் அதே மாதிரிதான், வேலையில அதிக சம்பளமும் கொடுக்குறாங்க, அதுலயும் அதிக பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ராகு தசை வந்து ராகுவோட சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலே அவர் இது பண்ணுவார், கெடுபலனை செய்வாருன்னா, ஜாதகத்தோடைய திரிகோணாதிபதிகள் வலு குறைந்து இருக்கும் போது, ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்கும் போது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்ச பிறகு அந்த ஜாதகத்துல ராகு போய் இப்ப நான் சொன்ன ஆகாத இடத்துல உக்காந்து, அப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆகாத கிரகங்களோட சேராமல் இருந்து, ஆகாத இடத்துல உக்காந்து ஆகாத கிரகங்களோட சேர்ந்து அந்த இடத்துல சுபரோட பார்வை, ராஜயோகரோட சேர்க்க இல்லாமல் இருந்தாதான் கெடுபலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியும் செய்யறாரான்னு கேட்டா செஞ்சுன்னு தான் இருக்கிறார். ராகு பகவான் என்னோட அனலைஸ பொறுத்த வரைக்குங்க ஒரு 100 பேருக்கு எப்படி செயல்படுறாருன்றத நான் சொல்லிடுறேன். 100 பேருக்கு ராகு தசை வருதுன்னு வைங்க, தோராயமா இத்தனை வருஷம் நான் ஜாதகம் பார்த்ததுல நான் வந்து கணிச்சு வச்ச சில விஷயங்கள், 100 பேருக்கு ராகு தசை வருதுன்னா 20 பேரை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வைக்கிறார். அவங்க கனவுல கூட எதிர்பார்க்காத வளர்ச்சியை வந்து ஒரு 20 பேருக்கு தரார். ஒரு 50 பேருக்கு கிராஜுவலான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம். நடுவில் கொஞ்சம் போராட்டங்களை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் கிராஜுவலான ஒரு வளர்ச்சி. ராகு தசை நல்லதை செஞ்சதுப்பான்னு அவங்க வாயாலேயே, கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லதை செஞ்சதுன்னு அவங்க வாயாலேயே சொல்ற அளவுக்கு ஒரு 50 பேர், 70 பேர் வந்துட்டாங்களா? ஒரு 10 பேருக்கு நல்லதும் செஞ்சு கெட்டதும் செஞ்ச ரெக்கார்டு இருக்கும். ஆரம்பத்துல மிகப்பெரிய அடி வாங்கினேன் சார், அதுக்கப்புறம் தசை நல்லா இருந்தது சார். சில பேர் ஆரம்பத்துல ஓஹோன்னு இருந்தேன் சார், இத்தனை கோடி சம்பாதிச்சேன் சார், எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். இது ஒரு 10% பேர். பேலன்ஸ் ஒரு 20 இருக்கு பாருங்க. ராகு கெடுத்தார் சார். ராகு நிறைய கஷ்டங்களை கொடுத்தார், நிறைய கடன்களை கொடுத்தார், நிறைய போராட்டங்களை கொடுத்தார். ஒரு ஃபைனலா சொல்ல போனா
ஒரு 20-30 இந்த பெர்சன்டேஜ் மக்களுக்கு 100ல ஒரு 20 பேரு 30 பேர் 20 அல்லது 30 பேரு ராகு தசையில கெடுபலனை அனுபவிக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா 20 பேர் தான் நான் சொல்லுவேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 பேரும் அவர் நடுவுல செய்யறாரு, அதை அவங்க காப்பாத்திக்கிறது இல்லை. அது ஒண்ணு. அதுக்கு அந்த ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இல்லை. இதுதான் ரீசன், முக்கியமான ரீசன். ஒரு தசை வரும், ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு, 4-5 கோடி சம்பாதிப்பார். அடுத்த ஆஃப்ல அந்த ராகு தசையில பிற்பகுதியில அதை எப்படியோ ஒண்ணு ஒரு பேராசையில வேறு பெண்களால விட்டுறத நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி டைம்ல கொடுத்துடுறாரு. அது சில பேருக்கு நடக்குது. ஒரு 20% பேருக்கு தான் அவர் முழுமையான கெடுபலனை செய்யறத நம்ம பார்க்க முடியுது. அந்த தசையில எதுவுமே நல்லது நடக்கலன்னு 100ல ஒரு 20 பேர் சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் ராகுவோடைய அமைப்பு. சரிங்களா? இந்த பதிவுல யாருக்கு ராகு பகவான் கெடுபலனை செய்வாங்கன்றத பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.